அனைத்து தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் தங்கள் பள்ளிகளுக்கு புதிதாக அமைக்கப்பட உள்ள ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மற்றும் நடுநிலைப்பள்ளியில் அமைக்கப்பட உள்ள ஹைடெக் லேப் குறித்த நம் பள்ளிகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் குறித்த விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும். அதை எவ்வாறு எம்இஸ் தளத்தில் அப்டேட் செய்வது என்பதை பார்க்கலாம். அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு எம்இஸ் வலைதளத்தை ஓப்பன் செய்து உங்களுடைய ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் செய்துக்கோங்க. அதன் பிறகு ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் செய்தவுடன் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் புதிதாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ன்றதில் பிரைமரியாக இருந்தால் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சைட் ப்ரிப்பரேஷன் இருக்கும். மிடில் ஸ்கூலாக இருந்ததுன்னா ஹைடெக் லேப் ரூம் சைட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் செய்தவுடன் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இரண்டு தொடக்க பள்ளிகளுக்குமே நடுநிலை பள்ளிகளுக்கும் ஒரே மாதிரியான கேள்விகள் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தலைமை ஆசிரியர்கள் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூமோ அல்லது ஹைடெக் லேப்போ அமையக்கூடிய அந்த அறையானது தூய்மையாகவும், அதே போல் வாட்டர் லீக்கேஜ் இல்லாதது போலவும், அதே போல் இபி கனெக்ஷன் சரியாக உள்ள வகுப்பறையாகவும் மாணவர்கள் எளிதாக பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த வகுப்பறை இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அறையானது அமைந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதற்கு கீழே ஒரு 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இஸ் ரூம் அவைலபிள் ஃபார் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் யுவர் ஃபெசிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. அதே போல் உங்கள் பள்ளியினுடைய அந்த அறையினுடைய முகப்பு தோட்டத்தை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். சரி, அதன் பிறகு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி இஸ் ரூம் அவைலபிள் ஃபார் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டி. உங்களுடைய பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமோ அல்லது ஹைடெக் லேப்போ அமைப்பதற்கான ஃபெசிலிட்டி இருக்கா, ரூம் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்த உடனே அடுத்து 2 கேள்விகள் வரும். வேர் த சேலஞ்ச் இன் ஐடென்டி த ரூம். என்ன காரணங்களுக்காக உங்களுக்கு ரூம் இல்லை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை என்ன ரீசனோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ரூம் டேமேஜாக இருந்ததுன்னா அதுக்கான, அதாவது ரூம் இல்லை அப்படின்றதுக்கு ரூம் ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னாலும் அதற்கான ரீசனையும் ஃபோட்டோவாக நீங்கள் கிளிக் செய்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களில் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னே அடுத்த கேள்வி டஸ் த ரூம் ரெக்யூர்டு மைனர் ரிப்பேர் பண்ண வேண்டுமா அப்படின்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் கேட்கும். என்னென்ன ரிப்பேர் இருக்குன்ட்டு அதை நீங்கள் என்னென்ன ரிப்பேர்லாம் இருக்கோ அதை டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரூம் இஸ் லொக்கேட்டட் இன், அது எங்கே இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கான்னு கேட்கும். செகண்ட் ஃப்ளோரானு, கிரவுண்ட் ஃப்ளோர்னால் கிரவுண்ட் ஃப்ளோர். அதே போல் ரூம் லென்த் இன் ஃபீட், உங்களுடைய ரூமுடைய அகலம் எத்தனை அடி இருக்குன்றதை நீங்கள் அளந்து அதில் என்டர் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு 15 அடினா 15 ஃபீட்டு. அதே போல் ரூமோட அகலம் 10 ஃபீட்டுனா 10 ஃபீட்டு. நீங்கள் என்ன இதுவோ அதை கரெக்டாக அளந்து கொடுக்கணும். நம்பர் ஆஃப் டோர்ஸ் அப்படிங்கிறதுல 1 இருந்தால் 1 இல்லைனா 2. அதே போல் உங்களுடைய அந்த ரூமுடைய என்ட்ரன்ஸை ஃபோட்டோ எடுக்கணும். அதை எடுத்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். அதை கொடுத்து இங்கே சேவ் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணி சேவ் கொடுக்கணும். இப்போ கொடுத்து வியூ பண்ணி பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோ இங்கே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இவ்வாறாக உங்களுடைய அந்த அறையினுடைய ஃபோட்டோவையும் எடுத்துக்கோங்க. அடுத்து இபி நம்பரையும் நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. சரியான இபி நம்பரை எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய அறையிலிருந்து அந்த இபி மெயின் பாக்ஸுக்கு எத்தனை அடி இருக்கும் அப்படிங்கிறதையும் என்டர் பண்ணணும். அடுத்து அந்த ரூமில் பவர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா என்ன வாட் ஆர் த சேலஞ்சுன்னு கேட்கும். அதில் என்ன காரணமோ அதை கொடுத்துக்கோங்க. பவர் ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா எஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இவ்வாறாக தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் தங்களுடைய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஹைடெக் லேப் குறித்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விவரங்களை அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.